இனிய காலை வணக்கம். மகதஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆசனம் பெயர் ஜீவலாசனம். ஜீவலாசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்வோம். காலை முன்னோக்கியும் பின்னோக்கியும் அழைக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ கை வெளிவற்றி 1 2 3 4 5. இப்போ யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். ஃபஸ்ட்டு தண்டாசனத்தில் அமர்ந்து படுத்துக்கொண்டு மெதுவாக கால்கள் இரண்டையும் தூக்கிக்கொண்டு எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவாக ஆசன நிலையை கலைக்க வேண்டும். மெதுவாக ஆசனத்தை கலைத்து இயல்பு நிலைக்கு வேண்டும். சுகாசனத்தில் அமர்ந்து சின்மத்தை வைத்துக்கொண்டு ஒரு 5 மூச்சு இழுத்து விட வேண்டும். இந்த ஆசனம் இதன் தொடர்ச்சியாக திரு ஆசிரியர் அவர்கள் திராட்சை பழத்தின் நன்மைகளை பற்றி உங்களிடம். நன்றி. இந்த திராட்சை பழத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். திராட்சை தினம் ஒரு ஆசனங்கிற இதில் தினம் ஒரு பழம் அதை பற்றி சொல்லிட்டு வரோம். இடையில உங்களுக்கு போர் அடிக்காமலும் நல்ல விஷயங்களை, அதாவது ஆசனம் மட்டும் செய்கிறதுனால சில விஷயம் உங்களுக்கு போர் அடிக்குது, ப்ளஸ் அதை பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய சொல்கிறோம். பழங்களை பற்றி சொல்கிறோம், ஒரு கேள்விகளை கேட்குறோம், இடையில ஒரு கேள்விகளை கேட்குறோம். நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சியை கொண்டு போயிட்டுருக்கோம். பல ஆசிரியர்கள்ட்ட எதெல்லாம் பற்றி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அனைத்தையும் பற்றி சொல்கிறோம். அதாவது கவலைப்படாத, மலச்சிக்கல்னால் மலச்சிக்கலை பற்றி பேசுங்க, தப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் பெருஞ்சிக்கல் அதை பற்றி பேசுங்க. அப்புறம் பழங்களா நிறைய பேசுங்க, காய்கறிகளை பற்றி பேசுங்க. ஒவ்வொரு பழங்களும் அதோட உணவுகள், காய்கறினா காய்கறியை பற்றியான விஷயங்கள். இப்போது தேங்காய் இருக்கா தேங்காய் பற்றி பேசுங்க, பப்பாளி இருக்கா ஒவ்வொரு பழத்தை பற்றி பேசுங்க. அப்புறம் இயற்கை உணவுகளை பற்றி நிறைய பேசுங்க. ஏன் அதனால தான் இடையில இதெல்லாம் கொடுக்குறோம். எல்லாமே எங்களுக்கு முன்னாடி ஒரு 60-70 வருடங்கள் அந்த இயற்கையை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் ஆலோசனைகளை பெற்ற பிறகும் நாங்கள் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஆசிரியர்கள், என்னோட யோகா ஆசிரியர் திரு ராமலிங்க ஐயாவட்டையும் நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட பெற்று, அவங்கள்ட்ட ஆலோசனைகளை பெற்று தான் இதில் நிறைய விஷயங்களை சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் இதுலேருந்து கிடைக்கப்பெறுது. உங்களுக்கு ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்க ராமலிங்க ஐயாவட்டவுலேருந்து கிடைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். ஐயாவோட புக்கை பற்றிலாம் நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட இது பண்ணி, அவங்க அந்த புக்கில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம். அதுமாரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் கொடுத்துருக்க நிறைய புக்குகளை வச்சியும் நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லியும் நிறைய ஆசிரியர்கள் ஃபோன் அடித்து எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் இதெல்லாம் பற்றி சொல்கிறோம். சரி, அந்த வரிசையில் இன்றைக்கி திராட்சை பழம் அற்புதமான பழம். பழைய காலத்தில் கிடைக்கக்கூடிய திராட்சை பழங்கள் மருந்துகள் எதுவும் அடிக்காமல் கிடைச்சிச்சு. இன்றைக்கி மருந்துகள் அடிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மருந்துகளை எப்படி போக்குறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த திராட்சை பழத்தில் உள்ள மருந்துகளை எப்படி எடுத்தால் நமக்கு நல்லது, அப்போ தான் அந்த மருந்துகளை எடுத்த பிறகு தானே நம்ம சாப்பிட்றது நல்லது. தோலோட சாப்பிடணும், திராட்சை பழத்தை தோலோட சாப்பிடணும். எல்லா பழமும் தோலோட சாப்பிட முயற்சி பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி மருந்துகள் அடிச்சுக்கன்னா நல்லா கழுவணும். முதல்ல தோலோட சாப்பிட்றது மாதிரி தோலோட சாப்பிட்ற பழங்களை முதல்ல எப்படி கழுவுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல ஒரு பழத்தை எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதை போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வைங்க. அதில் உள்ள மருந்துலாம் இந்த மஞ்சள் தூளும் உப்பும் எல்லாத்தையும் மருந்து கழிக்கிடும். அதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு ஒரு நல்ல தண்ணியில் மறுபடியும் அலசுங்க. உப்பு தண்ணி இல்லாமல் சாதா தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் பசங்களுக்கு கொடுங்க. அதில் உள்ள முதல்ல மஞ்சள், அந்த இதில் உள்ள மஞ்சளும் உப்பும் அந்த அடிக்கப்பட்ட பூச்சி மருந்துகள், இன்றைக்கி பூச்சி மருந்து அடிக்காமல் பழங்கள் வரதில்லை, அதனால் அதை கண்டிப்பாக எடுத்துருவோம். சரி, அப்புறம் இந்த திராட்சை பழத்தில் நிறைய விஷயம் இருக்குது. மெயினாக திராட்சை பழத்தில் ஆண்மையை பெருக்கக்கூடிய
நிறைய விஷயம் கிடைக்குது. அதனால் இரவு உணவுகளுக்கு முன்னாடி திராட்சை பழத்தை நிறைய சாப்பிடுங்க. இரவு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி திராட்சை பழத்தை கல்யாணம் ஆனவர்கள், குழந்தையின்மை இல்லாதவர்கள் வந்து திராட்சை பழத்தை நிறைய சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க, கொட்டையோடு சாப்பிடுங்க, அதில் கொட்டையோடு சாப்பிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பால் நிறைய, ஒரு நல்ல பசும்பால் ஒரு 1/2 லிட்ரு. குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க, குழந்தையின்மையை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனத்தோடு சேர்த்து, இந்த ஆசனம் ஒரு முக்கியமான ஆசனம், அதனால் இந்த ஆசனத்தையும் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து அந்த பழத்தையும் சாப்பிடுங்க. பாலையும் அந்த திராட்சை பழத்தையும் சாப்பிட்டுட்டு தினமும் ஒரு பால் திராட்சை பழம், 2 கல்யாணம் குழந்தையின்மையில் இருக்கான் ஒரு 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, 4 பிஸ்தா பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையின்மையில் சரி செய்யக்கூடிய விஷயங்களை இது பண்ணணும். 2 பேரும் ஆண் பால் 2 பேரும் எடுத்துக்கணும். இதில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தையின்மைங்கிற பிரச்சனையே இந்த நாட்டில் இருக்காரு. அந்த குழந்தையின்மைக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நகராட்சியோ மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 மருத்துவமனைகள் உண்டாக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து காசாக்கிட்டாங்க. நம்மளை வந்து ஊசியை போட்டு மருந்து தின்னு நமக்கு வந்து குழந்தையின்மைங்கிற நிலைமை கொண்டு போய் அதை எப்படி காசாக்கலாங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் தப்பு சொல்லலை, இருந்தாலும் நடக்கக்கூடிய உண்மை நிலவரம் அதுதான். அதுலேருந்து சரியாகிறதுக்கு நம்ம யோகாசனமும் ப்ளஸ் வந்து இதை பற்றியான படங்களை பற்றியும் ஆசனங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் எல்லாமே வந்து நிறைய அகத்தியர் குருமார்கள் வந்து இப்போ வந்து குழந்தையின்மை இருக்கிறதுனால அதை பெரிதுபடுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான், வேறு வழி கிடையாது, நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆசிரியர் பெருமக்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, வேறு வழியே கிடையாது. குருமார்கள் எல்லாருமே குழந்தையின்மை அதிகப்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லை, குழந்தையின்மை அதிகப்படுத்துங்க. இன்றைக்கி மனத்தன்மைங்கிற பெரிய பிரச்சனையில் பல பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப செலவு பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அதுலேருந்து காப்பாற்றணுங்கிறதா சொல்லுறாங்க. சரி ரைட்டு, திராட்சை பழம் குழந்தையின்மையை சரி பண்ணக்கூடிய ஆசனம் இது பழம், அதான் அதையும் செய்யுங்க. அப்புறம் திராட்சை பழத்தில் இன்னும் எவ்வளோ நிறைய இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக பாருங்கள். நான் ஒரு 2 முறை சொல்கிறோம், அதை நல்லா கவனிங்க, என்னென்ன கிடைக்குதுங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த திராட்சை பழம் இருக்குது இல்லைங்களா, திராட்சை பழ சாரை வந்து சளியை கட்டுப்படுத்துகிறோம். இப்போ நிறைய இந்த சீரோசனை மாறி இருக்குது, அதனால் அந்த சளிக்கே சரி வேணும். அதனால் திராட்சை பழத்தை நிறைய வாங்கி சாப்பிடுங்க. எப்படி சொன்னோமோ அதுபடி இது பண்ணுங்கள். மஞ்சக்காமலையை சரி செய்யக்கூடிய ஆசனம் இது பழம். இருமலை சரி பண்ணிவிடும். வயிற்று கோளாறுகளை, வறட்டு இருமலை, வாய்க்கசப்பு, கொமட்டல், வாந்தி, இதய நோய், நீரிழிவு நோய், சர்க்கரை இருக்குங்களா, அதுக்கு இந்த இது வந்து மிக முக்கியமான பழம் தான். இந்த பழத்தை நிறைய சாப்பிடணும், இந்த பழத்தையும் சேர்த்து. அப்புறம் கல்லடைப்புன்னு சொல்கிறாங்களா, வயிற்றில் கல்லடைப்பு வந்துருக்குங்களா, அது சரி செய்யக்கூடியது. காது நோய்கள், காது சம்மந்தப்பட்ட நோய்கள், கண் நோய்கள், புத்தி மந்தம், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், உடற்சோர்வு ஆகிய அனைத்தையும் சரி செய்யும். தெரியுதுங்களா? இவ்வளோ விஷயத்த பண்ணக்கூடிய இந்த திராட்சை பழம் வந்து மிகவும் கம்மியாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு 4 பேர் ஏதோ ஒரு உறவினரெலாம் சேர்ந்து ஒரு மொத்த மார்க்கெட்டில் போய், பெரிய மார்க்கெட்டில் பாக்ஸில் கிடைக்கும், அதில் வாங்கினீங்கன்னா கிலோவே ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். அதேமாரி வாங்கி நிறைய சாப்பிடுங்க. அதுவும் இந்த வெயில் காலம் வரும்போது நிறைய எடுத்துங்க, மிகவும் மலிவாக கிடைக்கும், நிறைய எடுத்துங்க. சரி, மீண்டும் ஒரு முறை ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய இந்த திராட்சை பழத்தை, கொட்டை விலை திராட்சை பழம், அதை மறந்துவிட்டோம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. கொட்டை விலை திராட்சை பழத்தை தான் சாப்பிடணும். நீங்கள் அந்த பச்சையாக உள்ள கொட்டை இல்லாத சாப்பிட்டீங்கன்னா விந்தணுக்கள் ஆண்மையே பெருக்காது. கொட்டை உள்ள பழங்களை மட்டுமே சாப்பிட்டா இந்த விந்தணுக்களை அதிகப்படுத்தி குழந்தையின்மையை சரி செய்யும். சரிதானுங்களா? நீங்கள் வந்து அதனால் கொட்டை உள்ள பழங்களாக பார்த்து சாப்பிடுங்க. கருப்பு திராட்சை நல்லது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கருப்பு திராட்சை நல்லது, பச்சை திராட்சையும் கொட்டை உள்ள திராட்சை நல்லது. பச்சை திராட்சைங்கிறது கொட்டை உள்ள திராட்சை தான் நல்லது. கொட்டை இல்லாத திராட்சைகளை வாங்கி சாப்பிட்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எந்த பலனும் கிடையாது. அது வந்து வெறும் கழிவு தான், நீங்கள் சாப்பிட்றது வெறும் கழிவு தான். அதனால் அதை முதல்ல அந்த மாயையை முதல்ல ஒழிங்க. நம்மளை வந்து இந்த கொட்டையெல்லாம் கொண்டு போய் நம்மளை வந்து கெடுத்துட்டாங்க. அதே நம்ம மாயை இது பண்ணி நம்ம சாப்பிட்ற நல்ல பழங்களாக சாப்பிடணும், கொட்டை உள்ள பழங்களாக சாப்பிடணும், நாட்டு பழங்கள் சாப்பிடுங்க. நாட்டு பழங்கள் எல்லாமே கொட்டை உள்ள பழங்கள் தான். அதனால் அதை முதல்ல சாப்பிட கற்றுக்குங்க. சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி அடுத்தது உங்களுக்கு ஆசனத்தை பற்றி அவருக்கு இப்போ சொல்கிறேன். இன்னும் மீண்டும் ஒரு முறை என்னென்னா, ஆண்மையை பெருக்கக்கூடியது, நம்மளோட ஆண்மையை பெருக்கக்கூடியது திராட்சை பழச்சாறு வந்து சளியை சரி செய்யக்கூடியது, மஞ்சக்காமலை சரி செய்யக்கூடியது, இருமலை சரி செய்யும், வயிற்றுக்கோளாறுகளை சரி செய்யும், வறட்டு இருமலை சரி செய்யும், வாய்க்கசப்பு சரி செய்யக்கூடியது, குமட்டல் வந்தால் சரி செஞ்சிடும், வாந்தி, இதய நோய், நீரிழிவு நோய், கல்லடைப்பு, காது நோய்கள், கண் நோய்கள், புத்தி மந்தம், ஒற்றை தலைவலி, பித்த மயக்கம், உடற்சோர்வு ஆகிய நோய்களை போக்கும். சரிதானுங்களா? அதனால் இந்த பழங்களை பற்றி மிகவும் நல்ல பழம், தினமும் சாப்பிடக்கூடிய பழமும், விலை மலிவான பழம். தினமும் திராட்சையை சாப்பிடுங்க, பல பயன்கள் அடைங்க. இந்த குழந்தையின்மைங்கிறத சரி செஞ்சு இது பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சிறந்த பழம். ஆனால் அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு
நீங்களும் சாப்பிடுங்க. சரி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனமும் அதை பற்றி பலன்களையும் மறுபடியும் ஐயா அவர்கள் உங்களுக்காக திரு ஆர்.ஜே. அவர்கள் உங்களுக்காக விரிவாக அதனை சொல்லுவார்கள். ஆசிரியர் அவர்கள் திராட்சை பழத்தை பற்றி நன்மையை பற்றி உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக யோகாசனம் ஆரம்பிப்போம். யோகாசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு எளிய பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். மாற்று பக்கமாக முடிந்த பிறகு இதன் நன்மைகளை பின்னால் பார்ப்போம். கால்கள் நீட்டிக்கொண்டு முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஒரு 5 முறை அழைக்க வேண்டும். 2 3 காலை இப்படி தூக்கலாம். 1 2 3 4 இப்போ கைக்கு 1 2 மெதுவாக யோக நிலைக்கு செல்ல இருக்கிறோம். கற்றுக்கொண்டு 2 காலையும் தூக்கிக்கொண்டு மெதுவாக கால்களை பிடிக்க வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவாக ஆசனத்தை கழித்துவிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 5 கைகளும் பின்னத்தை வைத்து கொண்டு ஒரு 5 மூச்சு இழுத்து மெதுவாக விட வேண்டும். ஜூலாசனம் செய்து முடித்துவிட்டோம். ஜூலாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தற்பொழுது பார்ப்போம். கணையம் கல்லீரல் அமுக்கப்படுவதால் நீரிழிவு நோய் என்கின்ற சக்கரை நோய் சரி செய்யப்படுகிறது. வெரிகோஸ் நோய் சரி செய்யப்படுகின்றன. கை கால் நரம்புகள் வலுப்பெறுகின்றன. நரம்பு தளர்ச்சி வாத நோய் சரி செய்யப்படுகின்றது. கைகால் மூட்டுகள் இந்த வலியெல்லாம் சில பேருக்கு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யப்படுகின்றது. ஜூலாசனம் செய்வதால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் சொல்கிறேன். கல்லீரல் கணையம் அமுக்கப்படுவதால் நீரிழிவு என்கின்ற சக்கரை நோய் சரி செய்யப்படுகிறது. வெரிகோஸ் நோய் சரி செய்யப்படுகிறது. கை கால்கள் நரம்புகள் வலுப்பெறுகின்றன. நரம்பு தளர்ச்சி வாத நோய் சரி செய்யப்படுகின்றன. கைகள் மூட்டுகள் பலம் பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஐயா சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அதை இன்னொரு நியூஸ் சேர்த்துக்கணும். இந்த வயிறு எப்போ மடக்கி தலையை நல்லா மடக்கி கையை எப்போ மடக்கிற எல்லாமே குழந்தையின்மையை சரி செய்யக்கூடிய விஷயங்களை உண்டு பண்ணுது. அதனால தான் இந்த பழத்தையும் திராட்சை பழத்தை பற்றியும் இது சேர்த்து இதை பண்ணியிருக்கோம், அதை சொல்லியிருக்கோம், இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். சரி, தினமும் ஒரு அறிவு கூர்மைக்காக புத்தி கூர்மைக்காக ஒரு கேள்விகளை சொல்லியிருக்கோம். அந்த நிலையில் இன்னைக்கு கேள்விகளை தொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கேள்வி? நான் கேள்விகளை யோசிச்சுலாம் கேட்கறதே கிடையாது. அந்த நிமிடத்தில் தோன்றதை கேட்குறோம். என்ன விஷயம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், உங்கள் மனநிலையை உருவாக்கணும், எப்படி இது பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்று. இந்த மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு 4 பழங்களை சொல்லுங்கள். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய 4 பழங்கள் மிகவும் எளிமையான பழம் இருக்குது. அது நாங்கள் வீடியோலையும் சொல்லியிருக்கோம். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய 4 பழங்கள். அதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. 4 பழங்களை பற்றி கமெண்ட்ஸில் கொடுங்க. நிறைய விஷயங்களை ஐயா ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர் நேர்த்தியாக செய்யக்கூடியவர். எந்த ஆசனமும் பிசிறு இல்லாமல் சரியாக செய்யணுங்கிறதுல முயற்சி பண்ணி செய்வார். அவசரப்பட்டு எந்த ஆசனத்தையும் செய்ய மாட்டார், ஃப்ரீயாக அது செஞ்சு கொடுப்பாரு. மிகவும் நேர்த்தியான ஆசனங்களை செய்து கொடுக்கிறார். தினமும் இந்த மகரிஷி தினமுறையாகவே எப்படி மற்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு சொல்கிறீங்க, லிங்க் அனுப்ப முடியல, எப்படி பார்க்குறேன்னா ஈஸியாக சொல்லுங்கள். சாதாரண விஷயம். அட்டு ஏங்கிற ரவுண்ட் போட்டு சொல்லிச்சிருங்களா? அட்டு டெய்லி சிம்பிள் யோகா, அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் தான் ஒரு வேறு எதுவும் காட்டாது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட இது கேட்கும், சப்ஸ்கிரைபரான்னு கேட்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரில் போய்ட்டு லிங்க் பண்ணிவிட்டு எத்தனை வீடியோ போட்டுருக்கோமோ அத்தனை வீடியோ வருது. இதோட இன்றைக்கி இந்த ஆசனம்
இன்னை வரைக்கும் 149 ஆசனங்கள் ஷார்ட்ஸோடு சேர்த்து 149 ஆசனங்கள் இன்றைய நிலையோடு சேர்த்து 140 ஆசனங்கள் போட்டிருக்கோம். தினமும் போட்டிருக்கோம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். தினமும் அந்த ஆசனங்களை வெளியிட்டிருக்கோம். சரி, இந்த தினமும் ஒரு ஆசனங்களை பார்த்து மழிங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஒரு ஆசனம் அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உற்றார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது முக்கியம் இல்லை, கமெண்ட்ஸ் பண்ணால் தானே நாங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களை பற்றியான தரவுகளை பற்றி நாங்கள் மேம்படுத்துறது என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும். அதனால் அதை கமெண்ட்ஸ்லாம் தெளிவாக கொடுங்க. ஆங்கிலத்தில் வேணால் கொடுங்க, ஹிந்தியில் கொடுங்க, தெலுங்கில் கொடுங்க, எதில் வேணால் கொடுங்க. அதை நாங்கள் மாற்றி அதை நாங்கள் சரி பண்ணிட்டு உங்களுக்கு அதை மாற்றி நாங்களும் பதில் கொடுக்குறோம். கண்டிப்பாக எங்களை பற்றியான தரவுகளை நீங்கள் தெளிவாக கொடுங்க. இப்போ எங்களோட வீடியோ வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எங்களுக்கும் பதில் கிடைக்குது. அதனால் நாங்கள் வளர்றது முக்கியம் இல்லை, நீங்கள் வளர்ச்சி அடைங்க. எங்களோட வீடியோவை பாருங்கள், வளர்ச்சி அடைங்க. சரி, தினமும் ஒரு மகதி ஸ்ரீ தினமுறையாக பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.